ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. இந்த வீடியோவில் ஒரு விஷயத்தை பற்றி டீப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் இன்னொரு விஷயமும் வந்து இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத லேட்டராக சொல்கிறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு முயல் டாஸ்க் வந்து கொடுத்துருந்தாங்க டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கில். ஆக்சுவலாக டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டுக்கும், குறிப்பாக நாமினேஷன் இருக்கக்கூடிய கண்டஸ்டண்ட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாஸ்க் அப்படின்னே வந்து சொல்லலாம். நாமினேஷன்லேருந்து தப்பிக்கலாம் 1, டைரெக்டாக ஃபைனலுக்கும் வந்து போகலாம் 2. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிக்கெட் டு ஃபினாலேயோட டாஸ்கோட அட்வான்டேஜ் தான் வந்து இருந்துட்டு இருக்கு. பட் இதெல்லாமே சரியாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து சரியாக அதை யூஸ் பண்ணிக்கல அப்படின்னு தான் வந்து சொல்லணும். நேற்றுக்கு விஷ்ணு வந்து வின் பண்ணார், 3 பாயிண்ட் வந்து வாங்கினார். மணிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பாயிண்ட் வந்து கொடுக்கப்பட்டது, மாயாவுக்கு 1 பாயிண்ட் வந்து கொடுக்கப்பட்டது. டோட்டல் ஹவுஸ்மேட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர அப்செட்டாக வந்து இருந்தாங்க. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணுவுக்கு வந்து மணிச்சந்திரா வந்து ஹெல்ப் பண்ணார், அதன் காரணமாக தான் விஷ்ணு வந்து வெற்றி பெற்றார் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் வந்து நேற்றுக்கே வந்து பயங்கரமாக போயிட்டு இருந்தது. 13வது வாரத்தில் வந்து இவங்க இப்படி அந்த கேவலமாக வந்து விளையாடுறாங்க, ஃபேவரட்டிசம் பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சில வார்த்தைகள்லாம் வந்து மாயா, பூர்ணிமா, விஜயவர்மா, அர்ச்சனா முதல் கொண்டு எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருந்தாங்க, விசித்ரா முதல் கொண்டு. பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு டாப்பிக்காக வந்து எடுத்துகிட்டு வராங்க. மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க் வந்து நடக்குது. இந்த மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்கில் வந்து என்ன கேள்விகளாக எழுப்பப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு முயல் டாஸ்க் வந்து நடந்துச்சு இல்லையா, அதை பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜயவர்மா இருக்கார் இல்லையா, அவர் வந்து டைரெக்டாக வந்து மணியை வந்து பார்த்திங்கன்னா முட்டாள்தனமாக விளையாடிட்டார் இவர் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டு உடச்சிட்டாப்பில். என்ன இது முட்டாள்தனமான விளையாட்டு அப்படின்லாம் சொல்கிறீங்க? ஏன்னா நீங்கள் வந்து உங்களுக்காக விளையாடி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து விஷ்ணுவை வந்து டாமினேட் பண்ணி அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய முயல்களை நீங்கள் வந்து வாங்கியிருந்துருக்கலாம். பட் நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா அவருக்கு நீங்கள் ஃபேவரட்டிசம் பார்க்குற மாதிரியும் அவருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் விளையாடிட்டீங்க. அதை பார்க்கும்போது முட்டாள்தனமாக வந்து இருந்தது. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை நீங்கள் சரியாக யூஸ் பண்ணியிருக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி விஜயவர்மா வந்து கேட்டுட்ருக்காப்புல. ஸோ இதுக்கு வந்து அந்த மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பதில் சொல்கிறார் மணி. என்ன சொல்கிறார் அப்படின்னா, இங்கே பாருப்பா, நான் வந்து விஷ்ணு வின் பண்ணும் அப்படின்றதுக்காக விளையாடல ஃபஸ்ட்டு. 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாயாவும் நானும் அந்த கல்லெல்லாம் தூக்கி போட்டால் மட்டும்தான் விஷ்ணுவை வந்து நான் பிளாக் பண்ண முடியும்னு எனக்கு தெரியும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் கல்லை தூக்கி போட வேண்டிய அவசியமே இல்லை, முயலை தூக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. நான் ஜஸ்ட்டு டைஸில் வந்து நின்று இருந்தேனா மட்டும் கூட போதும், அந்த இடத்துல அந்த ஸ்டாண்டிங்கில் வந்து பிளாட்ஃபார்மில் வந்து நின்று இருந்தேனா கூட போதும், அந்த ஆட்டம் வந்து கண்டினியூவாக போயிட்டு இருந்திருக்கும். ஆனாலும் நான் என்ன பண்ணியிருந்தேன், நான் வந்து மாயா வின், அப்படி பார்த்தா கூட மாயா வின் பண்ணியிருக்க மாட்டாங்கல்ல. ஒரு முயல் எடுத்திருந்தாலே அவங்க வின் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா 5 முயல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி விஷ்ணுக்கிட்ட வந்து இருந்தது. ஸோ நான் வந்து அவங்கக்கிட்ட ஃபேவரட்டிசம் பார்க்கணும், சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை இருந்துச்சுன்னா நான் அமைதியாகவே வந்து நின்றுட்டு இருந்திருப்பேன் பிளாட்ஃபார்ம்லேயே. நான் வந்து அங்கே போயிருக்க வேண்டிய அவசியமே இல்லையா? அப்படி கிடையாது, நான் எனக்காக விளையாடினேன். அது வந்து நான் அது விஷ்ணுவுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு வேணால் சொல்லுங்கள், ஆனால் நான் வந்து எனக்காக மட்டும்தான் விளையாடினேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் வந்து கிளாரிஃபிகேஷன் வந்து கொடுத்தாரு. பட் அது ஏற்றுக்கும்படியாக தான் வந்து இருந்தது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேர் சேர்ந்து கூட ஒரு முயலோட கோட்டையை வந்து நீங்கள் உடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க பிக் பாஸ். ஸோ இதன் காரணமாக மணிச்சந்திரா அவர்கள் வந்து விஷ்ணுவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அது தெரிஞ்சிருக்கலாம். ஆக்சுவலாக அவர் வந்து முயல் எடுக்கிறதுக்காக தான் ட்ரை பண்ணியிருந்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்குறாரு. ஆனால் பிக் பாஸ் சொன்னதின் அடிப்படையில் வச்சு பார்க்கும்போது அது அப்சல்யூட்லி கரெக்ட் தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேர் ஒரு கோட்டையை வந்து உடைக்கலாம், அது யாராக இருந்தாலும் சரி. அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம் அப்படிங்கிறத அவர் சொல்லாமல் சொல்லியிருக்காரு. இதே ஒரு விஷயம் பூர்ணிமா இந்த கேமில் வந்து நீடிச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக மாயாவும் பூர்ணிமாவும் ஒன்றா சேர்ந்து விளையாடி இருப்பாங்க. அண்ட் இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் அவங்க ஆல்ரெடி பிளான் பண்ணி, ஆனால் அந்த ஸ்ட்ராட்டஜி எக்ஸிக்யூட் பண்ண முடியாத நிலைமைக்கு வந்து போயிடுச்சு. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கார்டை வந்து கலைக்கு வந்து போட்டிருந்தாங்கல்ல. ஸோ அப்படி வந்து போடும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஆப்போசிட்டாக வந்து வந்துடுச்சு. ஸோ அதன் காரணமாக தான் ஒருவேளை மாயாவுக்கும் பூர்ணிமாவுக்கும், இல்லை பூர்ணிமாவுக்கும் நிக்சனுக்கும், இல்லை நிக்சனுக்கும் மாயாவுக்கும் இந்த மாதிரி வந்து ஒன்றா வந்துருந்துச்சு அப்படின்னா எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேவரட்டிசம் அடிப்படையில் தான் வந்து விளையாடிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் அவங்க இண்டிவிஜுவலாக தான் வந்து கேம் ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பார்க்கும்போது ஃபேவரட்டிசமாக வந்து தெரிஞ்சிருக்கும். பட் அவங்களுக்கு தான் வந்து தெரியும் நான் வந்து இண்டிவிஜுவலாக தான் கேம் ப்ளே பண்ணுறேன், இவன் அடித்தாக்கா நான் இவனை வந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவர் கொடுத்த கிளாரிஃபிகேஷன் முட்டாள் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்காக. ஸோ இதான் வந்து நடந்த இந்த காலையில் மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்கில். ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.